ஆகவே அவர் தோல்வி பயத்தில், தோல்வி அச்சத்தில் உளறிக் கொண்டிருக்கிறார். இதை மக்கள் எல்லாம் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, முன்பு அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் அவர் நம்பி இருந்தார். இப்பொழுது கூடுதலாக தேர்தல் ஆணையத்தையும் அதோடு சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இவர் என்ன சொல்லுகிறாரோ தேர்தல் ஆணையம் அதைத்தான் செய்யும். தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்பட்டால், நரேந்திர மோடி பேசியதற்கு புகார் அளித்தால் நரேந்திர மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் பிஜேபி தலைவருக்கு அனுப்புகிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையம் எந்த விதத்தில் செயல்படுகிறது? 7 கட்ட தேர்தல், 7 கட்ட தேர்தல் என்று அறிவிப்பதற்கு முன்பாக முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் என்ற மாநிலங்களில சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டார் மோடி. அப்ப தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுகிறதா அல்லது மோடி எழுதி கொடுத்த தேதியை படிக்கிறதா? இந்த கேள்வி எழுகிறது. நாங்கள் முதலிலிருந்தே இதை கேட்டுக்கொண்டு வருகிறோம். பதில் இல்லை. தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் அரசியலமைப்பு சட்டத்தின்பால் இயங்குகின்ற தேர்தல் ஆணையமாக இருக்க வேண்டும். மோடியினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. போதைப் பொருள் எங்கிருந்து உருவாகுது? வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்றாங்க, குறிப்பா ஆப்கானிஸ்தான். இந்த போதைப் பொருள் குஜராத் துறைமுகம் வழியாக 2 துறைமுகம் இருக்கு குஜராத்ல. ஒன்னு காண்ட்லா துறைமுகம், இன்னொன்று முந்த்ரா துறைமுகம். இந்த 2 துறைமுகம் மூலமாகத்தான் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு ரூட் செய்வதற்கு வருவதற்கு கிருஷ்ணாபட்டினம் துறைமுகம் மூலமாக வருகிறது. இந்த முந்த்ரா துறைமுகமும் காண்ட்லா துறைமுகமும் யாருடைய துறைமுகம்? அதானியோட துறைமுகம். கிருஷ்ணாபட்டின துறைமுகம் நெல்லூரில் தமிழ்நாடு பார்டரில் இருக்கு. அது யாருடைய துறைமுகம்? அதானியோட துறைமுகம். ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் லட்சக்கணக்கான கோடி போதைப் பொருட்களை போதைப் பொருள் கண்டுபிடிப்பு காவல்துறை கைப்பற்றி இருக்கிறது. கிருஷ்ணாபட்டினத்தில் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆனா இதை கைப்பற்றி டெல்லியில வைத்த போதைப் பொருட்கள்லாம் காணாமல் போயிருக்கிறது. உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளர் ஆர்டிஐல கேட்கிறார், 5 லட்சம் கோடி போதைப் பொருட்கள் கண்டுபிடிப்பதாக தகவல் வந்திருக்கிறது, இது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் மாயமாக இருக்கிறது, காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த போதைப் பொருளை கடத்துவது யார்? போதைப் பொருளை மீண்டும் ரீஇஷ்யூ என்று சொல்லுவார்கள். பிடிப்பது போல் பிடித்து புழக்கத்தில் விடுவது. சரி, இன்னும் ஒரு படி மேல போய் நாங்க எங்க சந்தேகத்தை கேட்கிறோம். மத்திய உளவுத்துறை யாருக்கிட்ட இருக்கு? ஐபி, ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் பை ரா. வெளிநாட்டு பிரச்சனைகளை பாதுகாக்கின்ற இயக்கம் யாருக்கிட்ட இருக்கு? இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் ஐடிபிபி யாருக்கிட்ட இருக்கு? சிபிஐ மற்றும் ஆர்மி, ராணுவம், கோஸ்ட் கார்டு, நேவி, இவ்வளவு காவல்துறை இருக்கு. இதெல்லாம் மீறி இந்தியாவுக்குள்ள எப்படி இந்த போதைப் பொருட்கள் வருது? முழுக்க முழுக்க பாஜகவுடைய தலைவர்கள் தான் இந்த தொழிலை செய்கிறார்கள் என்று குஜராத்தில ஒரு தொழிற்சாலையை முடக்கி இருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே பாஜக மூலமாகத்தான் தமிழ்நாட்டிற்கு போதைப் பொருட்கள் வருகின்றன. அண்ணாமலை இதை பற்றி கவலைப்பட மாட்டார், மோடி கவலைப்பட மாட்டார். ஆகவே இந்தியா முழுவதும் இந்த போதைப் பொருட்களை கள்ளத்தனமாக விற்பவர்கள் பாஜக சார்ந்தவர்கள். இல்ல, அவர்களுக்கு இறுதியான நிறைவு பெற்ற பிரேத பரிசோதனை அறிக்கை வரல. உடற்கூறாய்வு செய்து அவங்க போரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை வந்த பேர் முழுமையா சொல்றாங்க. ஏன்னா சட்ட ரீதியா ஒன்று சொல்லும் போது சட்ட சிக்கல்ல மாட்டிக்க கூடாது.
விசாரணையை பொறுத்த வரைக்கும் 10 தனிப்படை வைத்து விசாரித்து இருக்காங்க. காவல்துறையை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவங்க தற்கொலைன்னு சொல்ல, கொலைன்னு சொல்லல. முழுமையான அறிக்கை வந்த பிறகு நாங்க சொல்றோம். தேங்க்யூ. இல்ல, நீண்ட நெடிய நாட்களுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படுவார்கள். உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாடு காவல்துறை இதை முழுமையாக நம்புகிறோம். இன்னும் ஒரு தினங்கள் பார்ப்போம். அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையில் எங்களுடைய கட்சியில் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.